ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் சூரியனை எந்த டைரக்ஷன்ல சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறேன். சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் சூரியனை ஆன்டி கிளாக் வேஸ்ல சுத்தி வந்துட்டு இருக்குங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கடிகாரத்தை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடிகாரத்தினுடைய மையப்பகுதி தான் சூரியன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முள் கோள்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த முள்ளு 4, 3, 2, 1, 12, 11, 10, 9 இந்த டைரக்ஷன்ல சுத்தி வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இந்த டைரக்ஷன்ல தான் கோள்கள் சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு. சூரியன் சென்டரா இருக்கும். கோள்கள் 8 கோள்களுமே சூரியனை ஆன்டி கிளாக் வேஸ்ல சுத்தி வந்துட்டு இருக்குங்க. சூரிய குடும்பத்துல மொத்தம் 8 கோள்கள் இருந்துட்டு இருக்கு. ஆப்வியஸா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் தெரியாது உங்களுக்காக சொல்றேன். மொத்தம் 8 கோள்கள் இருந்துட்டு இருக்கு. என்னென்ன கோள்கள்னா புதன் மெர்க்குரி, வெள்ளி வீனஸ், பூமி எர்த், செவ்வாய் மார்ஸ், வியாழன் ஜூபிட்டர், சனி சாட்டன், யுரேனஸ் நெப்டியூன் மொத்தம் 8 கோள்கள் இருந்துட்டு இருக்குங்க. இதுல வீனஸும் யுரேனஸும் கிளாக் வைஸ்ல தன்னைத்தானே சுத்திட்டு இருக்கு. அதாவது கிழக்குல இருந்து மேற்க தன்னைத்தானே சுத்திட்டு இருக்கு. மற்ற எல்லா கோள்களுமே தன்னைத்தானே ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்திட்டு இருக்குங்க. பூமி உள்பட எல்லா கோள்களுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்திட்டு இருக்கு. மேற்குல இருந்து கிழக்கா சுத்திட்டு இருக்கு. அதனாலதான் நமக்கு விடியல் வந்துட்டு கிழக்கு திசையில வருது. மேற்குல இருந்து கிழக்கா சுத்துறதுனால தான் நமக்கு கிழக்கு திசையில விடியல் வருதுங்க. கோள்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து சூரியனை சுத்துற மாதிரி சூரியனும் ஒரு பர்டிகுலர் இடத்தை சுத்தி வந்துட்டு இருக்கு. அந்த இடம் தான் மில்கி வே கேலக்சியின் மையப்பகுதி, பால்வெளியின் மையப்பகுதி. பால்வெளி இடத்தினுடைய மையப்பகுதியை சூரிய குடும்பம் சுத்திட்டு இருக்குங்க. சூரியனு தன்னை ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்திட்டு இருக்கு. அதே மாதிரி சூரிய குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பால்வெளி அண்டத்தினுடைய மையப்பகுதியை சுத்தி வந்துட்டு இருக்குங்க. ஒரு டைம் இந்த சூரிய குடும்பம் பால்வெளி அண்டத்தினுடைய மையப்பகுதியை சுத்தி வர்றதுக்கு 225 மில்லியன் இயர்ஸ் ஆகுதுங்க. 22 கோடியே 50 லட்சம் வருஷம் ஆகுது. யோசிச்சு பாருங்க எங்க இருக்குன்ட்டு. இதை ஒரு கேலக்டிக் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க.